வெரி குட். நீயா வரைஞ்ச? அப்படிதானே சொல்லணும். என்னது? இல்ல, அவ வரைஞ்சான்னா அவ வரைஞ்சான் தானே சொல்ல முடியும். இல்ல கிரிஷ்? சூப்பரா இருக்கு. மனோஜ், இவன் ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கான். ஆமா ரோகிணி, ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரியே வரைஞ்சிருக்கான். ஆமாமா, ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. நம்ம வீட்ல நிறைய பேர் இருக்கும்போது கிரிஷ் ஏன் ஒன்ன மட்டும் வரைஞ்சிருக்கான்? ஒன்னதான் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது எப்படி ரோகிணி என்ன பிடிக்காம போகும்? இந்த வீட்லயே அதிகமா படிச்சது நான் தான், இருக்கிறதுலே ஹேண்ட்ஸமும் நான் தான். அதனால தான் என்ன வரைஞ்சிருக்கான். அது என்ன ஹேண்ட்ஸப்? என்ன துப்பாக்கி எண்ணிட்டுறாங்க? ஹேண்ட்ஸம்னா ஆண் அழகன். யார் இவனா? சரி சரி. சின்ன பசங்க அழகாவும் அறிவாவும் இருக்கிறவங்கள ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. அவனும் அப்படிதான் என்ன பாக்குறான். என்னடா? டேய், அவன் என்னத்த வரைஞ்சிட்டான்னு அவங்கிட்ட அப்படி பேசுற? நல்லதமா இருக்கு. நீங்க சரியா பாருங்க. கிரிஷ், பாட்டிட்டு கூட. டேய், பாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி சொன்னேன்னா அரைஞ்சிருவேன். குடு. ஆண்டி, என்ன பண்றீங்க? ஆண்டி, சின்ன பையன் ஆசையா வரைஞ்சு கொண்டு வந்து காட்டுற, அதை கிழிச்சு போடுற. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? ஏமா இப்படி கிழிச்சிங்க? டேய், அவன் யாருன்னே தெரியாது, அவன் எதுக்கு என் பையனை வரையணும்? என்னப்பா அது அநியாயமா இருக்குது? ஒரு ஆளை வரையணும்னா அதுக்காக அவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாப்பா வரைய முடியும். அம்மா கூட தான் தாஜ்மஹாலை வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஓ, அதுக்கு என்னடா? மும்தாஜ் ஷாஜகான் எல்லாம் உங்க சொந்தக்காரரா? அது வேற இது வேற. எது வேறமா? அவன் கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கான், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கிழிச்சு போடுறீங்க. ஆண்டி, உங்களுக்கு ஒரு ஆர்ட்டை எப்படி ரசிக்கணும்னே தெரியல. அத்தை, உங்களுக்கு அது சாதாரண பேப்பரா மட்டும்தான் தெரியுது. ஆனா அவன் ஒரு குழந்தை. அவன் திறமைய காட்டுறப்போ இப்படி உதாசீனப்படுத்தி கிழிச்சு போடுறீங்க. பாவம், அந்த குழந்தை மனசு நொறுங்கி போயிடும்ல அத்தை. இவெல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிறா. உனக்கு அறிவில்லைங்கிறப்ப மற்றவங்க பாடம் எடுக்கத்தானே செய்வாங்க. நீ கவலைப்படாதரா. நீ தொடர்ந்து இதே மாதிரி வரைஞ்சிட்டு பின்னால பெரிய ஆளா வருவ. ஆமாடா கிறிஷ், உனக்கு தேவையான பேப்பர், பென்சில், ஸ்கெட்ச் எல்லாம் நான் வாங்கி தரேன். என்ன வரையணுமோ வரைஞ்சி நீ இந்த வீடு ஃபுல்லா ஒட்டி. நீ அதானே அந்த கிழவி பாட்டுக்கு இவனுக்கு சோறு ஊட்டி விடுறதுக்கும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் இருக்குன்னு இவனை இங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டா. இதெல்லாம் அந்த கிழவி தனியா இருந்து பண்ண முடியுமா? எவ்வளவு காசு செலவாகும்? அதெல்லாம் யோசிச்சுதான் இவனை இங்க கொண்டு தள்ளிட்டு போயிட்டா. அவங்க கிழவினா நீ 16 வயசு குமரியா? இப்ப இது வாங்க முக்கியம். போனவ ஒரு போனாவது பண்ணாளா? எனக்கு என்னமோ இதெல்லாம் ஏமாத்து வேலை மாதிரி தான் தெரியுது. அவ இந்த பையனுக்கு உண்மையான பாட்டியான்னு கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கான்னு கூட தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. விஜயா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அவங்க கிரீஸோட சொந்த பாட்டி தான். அப்படி சொந்த பாட்டியா இருந்தா பாசத்துல ஒரு வாட்டியாவது போன் பண்ணிருக்கணும்ல. நீங்க வேணா பாருங்க, அந்த பொம்பளை நிச்சயமா திரும்பி வராது. சொல்லு கல்யாணி. அம்மா, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ உடனே மீனாக்கு கால் பண்ணி கிரிஷ பத்தி விசாரி. ஏண்டி, என்னாச்சு? நீ பாட்டுக்கு அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்ட. ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி அவனை பத்தி விசாரிக்கலன்னு இப்ப ஆண்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீ முதல்ல மீனாக்கு இப்ப போன் பண்ணு. சரி. பா, அவங்க வேலையா போயிருக்காங்க. முடிஞ்சிச்சுன்னா போன் பண்ண போறாங்க அவங்களேவும். நினைச்சுக்கிட்டே இரு. மாமா, கிரிஷோட பாட்டி தான் கூப்பிடுறாங்க. நீ பேசுமா. என்னங்க இது? இப்பதான் போனே பண்றது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவகிட்ட இந்த போன் வருது.
இங்க நடக்கிறது எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு பாத்துக்கிட்டே இருக்காளா? அது வேற பார்க்கணுமா? அவங்க பேர மேல அக்கறை இல்லாமையா இருக்கும். சரிம்மா வச்சிடுறேன். பேசிட்டியாம்மா? பேசிட்டேன் மாமா. என்னவா அவளுக்கு இப்ப என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கா? மாமா அவங்க இன்னும் ஊர்ல தான் இருக்காங்களா, கொஞ்ச நாள் அங்கே இருந்து சொத்து விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமாமா, அவங்க பெரிய இங்கிலாந்து ராணி பரம்பரை, ஏகப்பட்ட சொத்து குவிஞ்சு கிடக்கு, அதை எப்படி பிரிக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா சேர சோழ பாண்டிய பரம்பரையில இருந்து வந்தவங்க, மத்தவங்க இவங்க அப்படிதான் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாங்க மாமா. சரிப்பா, அவங்க வரும்போது வரட்டு, அதனால என்ன? பா அது வரைக்கும் கிறிஸ்ட யாரும் எதுவும் சொல்லாம இருந்தாலே போதும்பா. சரிப்பா நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு. மா ஏமா என் முகத்தை இப்படி கிழிச்சிட்டீங்க? டேய், இதை விட அழகான போட்டோ எவ்வளவோ இருக்கு, அதை போய் பாருடா போ. எப்படி விரட்டி விடுறதுன்னே புரிய மாட்டேங்குது. ஓ அப்படியா? சிஸ்டர், சொல்லுங்க. அக்கவுண்ட்ஸ்ல வேலை பார்க்குற சீதா வந்துட்டாளா? சீதா மாமா தானே நீங்க? ஆமா, அவங்க வந்துட்டாங்களா? அவ இன்னும் வரல, வர நேரம் தான், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி. எங்க மாமா வந்திருக்காரு? எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்காரு? என்ன பார்க்க தான் வந்திருப்பாரு. என்ன திடீர்னு உன்ட்ட ஏதாவது கடன் வாங்க வந்திருக்காரு? அதெல்லாம் அவர் என்னைக்குமே கேட்டதில்ல. மத்தவங்களுக்கு தான் அவர் உதவி பண்ணிருக்காரு. சீதா வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம்? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புல நல்லா தான் இருக்கு. ஓடி ஆடி உழைக்கிறவனுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். சீதாவை தான் பார்க்க வந்தேன். சரி சீதா, நான் வரேன். உள்ள வாங்க மாமா. சீதா 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 ஒரு நிமிஷம் வாங்க. உனக்கு வேலை இருக்கும், நான் ஒரு விஷயம் பேச வந்தேன், பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? எல்லாம் அக்காவை பத்தி தான். ஏன் அக்காக்கு என்னாச்சு? அது தெரியாம தான் நானே என் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு அவன் ஆளே மாறிட்டா. என்ன மாமா, உங்களுக்குள்ள திரும்பவும் சண்டையா? சண்டை வந்து திரும்ப அவன் அம்மா வீட்டுக்கு வந்துருவாளன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என்ன நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி முட்டிக்கிறீங்க? உன் அக்கா பண்ற வேலைக்கு நான் தான் எங்கேயாவது போய் முட்டிக்கணும். அப்படி என்ன பண்ணா? அதை ஏன் கேட்குற சீதா? கேட்டா தானே மாமா தெரியும். என்ன நீ என்ன மாதிரி பேசுற? விஷயத்த சொல்லுங்க மாமா. நம்ம கிறிஸ்டி இருக்கான்ல, அவனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் பாவம் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அக்கா சொல்லியிருந்தா, கேட்கவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையனுக்கு வெறும் பாட்டி மட்டும்தான் இருக்காங்களா மாமா? ஆமா, அவங்களும் உடம்பு முடியாதவங்க, ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் கிறிஷுக்கு யார் இருக்கா சொல்லு? அதான் அவனை எங்க பையனாவே தத்தெடுத்துக்கலாம் நான் யோசிச்சேன். நல்ல விஷயம் தானே மாமா? நீ நல்ல விஷயம்ன்ற, ஆனா உன் அக்காக்கு அது அப்படி தெரியலையே. புரியலையே மாமா. உன் அக்கா வேணாங்கிறா சீதா. அப்படியா? இதுக்கு முன்னாடியே அக்கா ஒரு தடவை கிருஷ தத்தெடுக்கிறத பத்தி பேசியிருக்கா. அவளும் தானே ஆசைப்பட்டா? ஆசைப்பட்டால, அதை நம்பித்தான் கிறிஷ தத்தெடுக்க சட்டப்படி என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்கு ஒரு காப்பகத்துக்கு அவளை கூப்பிட்டு நான் போனேன். அங்கிருந்து பாதியிலே கிளம்பி வந்துட்டா சீதா. அதெல்லாம் வேணாம், சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவார்டு போயிட்டா. எனக்கு அங்கேயே ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. நீங்க முன்னாடியே அக்காவோட விருப்பத்தை கேட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல மாமா? சீதா, முன்னாடிலாம் இதை பத்தி பேசும்போது அவளுக்கு விருப்பம் இருந்துச்சுல, அதை நம்ம தான் நானும் அவளை கூப்பிட்டு போனேன். கடைசி நேரத்தில் அவள் அப்படி குழப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா முதல்ல அவ தத்தெடுக்கலான்னு சொன்னது போய் தானே, சும்மா பேசி தானே சொல்லியிருக்கா. அக்கா அப்படியெல்லாம் எதுவுமே பேச்சுக்காகலாம் சொல்ல மாட்டா மாமா. அந்த நேரத்துல அவ உண்மையாதான் சொல்லிருப்பா. ஆனா டைமும் சுச்சுவேஷனும் மாறும்போது நம்ம முன்னாடி யோசிச்ச விஷயத்த நம்மளே கூட மாத்திப்போம்ல. அக்கா வேணான்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மாமா. இருக்கட்டும், காரணம் இருக்கட்டும், அதுவும் நல்ல காரணமாவே இருக்கட்டும். ஆனா அந்த காரணத்தையா சொல்லணுமா இல்லையா? ஒரு விஷயத்த வேணும் வேணான்னு சொல்றதுக்கு காரணத்தை சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். நீங்க அக்கா கிட்ட கேட்டீங்களா? 1000 தடவை கேட்டேன். என்ன சொன்னா? அந்த காரணத்தை சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான். சிரிப்பா இருக்குல்ல உனக்கு? நான் அந்த காரணம் தெரியாம பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறேன்.
சரிங்க மாமா உங்க நிலைமை புரியுது இப்ப என்ன பண்ணலான் இருக்கீங்க? அவ ஒத்துக்காம கிறிஷ தத்தெடுக்கலாம் முடியாது. நீ எனக்காக ஒரு உதவி பண்ண. சொல்லுங்க மாமா. அந்த காரணம் என்னன்னு உங்க அக்கா கிட்ட கேட்டு சொல்லு. எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்க மாமா, நான் கேக்குறேன். அப்படியே அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு சீதா. கிறிஷுக்கும் எங்களை விட்டா யாரும் இல்லை பாவம். அவனை தத்தெடுத்துக்க சரின்னு மட்டும் சொல்ல சொல்லு. சரிங்க மாமா, நான் பேசுறேன். சரி சீதா, வரேன். மறந்துடாத.